ஹாய், உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எவ்வளோ செட்ஸ் எவ்வளோ ஹெவியாக போடலான்னு சொல்லி பார்க்கலாம். மசில் ஃப்ரீக்வன்சியை தாண்டி வால்யூம் தான் ரொம்ப முக்கியம். அதாவது பெர் மசில் பெர் வீக்குக்கு எத்தனை தடவை ரிப்பீட் பண்ணுறோன்றதை தாண்டி எவ்வளோ செட்ஸ் எவ்வளோ வெயிட் போடுறோன்றது தான் முக்கியம். ஸோ அட்லீஸ்ட் 4 to 6 செட்ஸ் பெர் மசில் குரூப் பெர் வீக்குக்கு வச்சுக்கோங்க. ரெப்ஸ் 15 to 20 இருக்கிற மாதிரி பாருங்கள். லாஸ்ட் 5 ரெப்ஸ் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கணும். அந்த 50 to 20 ரெப்ஸ் இருக்கிற மாதிரி வெயிட்டை சூஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக என்ன ஒர்க் அவுட் சூஸ் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். யூனிலேட்டரல் ஒர்க் அவுட்க்கு பதிலாக பைலேட்டரல் ஒர்க் அவுட்டாக சூஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா தம்பிள்களுக்கு பதிலாக பார்பல்களை சூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஐசோலேட் ஒர்க் அவுட் பதிலாக காம்பவுண்ட் ஒர்க் அவுட்டாக சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பெக் ஃப்ளைக்கு பதிலாக நீங்கள் பெஞ்ச் ப்ரெஸ் சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஃப்ரீ வெயிட் ஆர் மிஷின் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் அவைலபிலிட்டி ப்ரிஃபரன்ஸ் உங்கள் கோலுக்கு தகுந்த மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சூப்பர் செட் ட்ரை பண்ணலாம். இது வெவ்வேறு மசிலில் அடுத்தடுத்த செட்டில் ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறது. இப்படி பண்ணலாம். ஆர் ட்ரை செட் 3 செட் கண்டினியூட்டியாக வெவ்வேறு மசிலை ட்ரெயின் பண்ணலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஜெயின் செட் 3க்கும் மேலே உள்ள செட்ஸை ட்ரெயின் பண்ணுறது. கடைசியாக பார்த்தீங்கன்னா ட்ராப் செட் ட்ரெயின் பண்ணலாம். அடுத்தடுத்த செட் ரெஸ்ட் இல்லாமல் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணிட்டு வர்றதை ட்ரை பண்ணலாம். இன்னும் டீட்டெயிலாக சொல்ல போனோம்னா வார்ம் அப் டைமிங்கை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரெச்சிங் டைமையும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒர்க் அவுட் உங்களுக்கு டைம் இல்லாதப்ப இப்படி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.